ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரம்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு நெய் சாதம் எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு சாதத்தில் நெய் போட்டு லைட்டாக உப்பு போட்டு பிணைஞ்சு கொடுப்போம். அதை விட நான் இப்போ சொல்லித்தர மெத்தட் படி நீங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இதோட ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். அதனாலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இந்த நெய் சாதத்தை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு 8 மாதத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. 1 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா இது போல் ஸ்பூன்லேயே நல்லா மசிச்சு விட்டுடலாம். இந்த அளவுக்கு மசிச்சாவே போதுமானதாக இருக்கும். 1 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மேஷர் வச்சு நல்லா கூலாகிற வரைக்கும் நல்லா மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துட்டும் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. உங்கள் குழந்தைங்க எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு நல்லா மசிச்சுக்கணும். அடுத்ததாக கேஸ் ஸ்டவ்வில் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேங்க. இதில் 1 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் மட்டும் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 நாள் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இந்த நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு உப்பு கொடுக்க பழக்கிருக்கிங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய குழந்தைக்கு 1 இயர் ஆயிடுச்சுங்க, அதனால கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு அழகாக ஃபீட் பண்ணிக்கலாம். நெய் நம்ம நெய்யும் உப்பும் ஆட் பண்ணி கொடுத்தோன்னா அது அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. இதில் நம்ம கொஞ்சம் போல் பெப்பர் பவுடர், சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா தாளித்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது நல்ல டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. நெய் ஆட் பண்ணி கலந்து விடும்போது அதில் இருக்கிற கருவேப்பிலையை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. ஏன்னா கருவேப்பிலையோட ஃப்ளேவர் மட்டும் இருந்தாவே போதும். இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு அழகாக ஃபீட் பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நெய் சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.